இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய 6வது நாள். இன்றைக்கி பங்குனி உத்திரமும் கூட. 6வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பங்குனி உத்திரத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நாள் காலையில் 3 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வழக்கம் போல் குளிச்சுட்டு வந்துட்டு வாசல்லாம் சாணி கரைச்சி போட்டு கூட்டியாச்சு. 6 அப்படிங்கிறது அந்த அறுபடை முருகனை தான் வந்து குறிக்கும். அதனால் 6வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பங்குனி உத்திரத்தோடு சேர்ந்து வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரியான கோலத்தை வந்து இன்றைக்கி வாசலில் போட்டாச்சு. எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். விசேஷ நாட்களில் வாசலே வந்து கோலத்தால் நிறச்சிருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால பூஜைக்கு நேரம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக வந்து கோலம் போட்டாச்சு. முதல் நாள் நைட்டே வந்து சாமி ரூம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோலமும் போட்டாச்சு. காலையில் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பூ மட்டும் போட்டு விளக்கேற்றிடுவேன். இன்றைக்கி அது மாதிரி தான் பூவெல்லாம் போட்டுட்டு வாசலில் வந்து விளக்கேற்றிட்டேன். செவ்வாய் வெள்ளி அந்த நாட்களில் மட்டும் ராத்திரி துடைக்க மாட்டேன் சாமி ரூமை. விளக்கு வச்சு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நைட்டில் துடைக்கக்கூடாது. அந்த நாட்களில் மட்டும் மறுநாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சாமி ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிடுவேன். வாசலில் விளக்கு ஏற்றியாச்சு. அந்த விளக்கோடு அந்த கோலத்தையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெளியில் விளக்கு ஏற்றினதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளேயும் வந்து விளக்கு ஏற்றியாச்சு. எப்போயுமே நான் 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 5:30 மணிக்கு தான் வந்து பூஜை நிவர்த்தி ஆகும். சாம்பிராணி வீடு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு தீபாரதனையெல்லாம் காட்டினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக என்னுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே வந்து அந்த சாமிக்கிட்ட சொல்லிடுவேன். அதிகாலையில் நம்ம ஒரு விஷயத்த வந்து வேண்டணும் அப்படின்னா அது அப்படியே நடக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த டயத்தில் வந்து வெளியில் வந்து ரொம்ப சவுண்டு இருக்காது. நம்ம மனசும் வந்து ஒரு நிலையாக இருக்கும். நம்ம மனசு ஒரு நிலையாக ஒரு விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நிச்சயம் நடக்கும். இன்னொரு விஷயம், அதற்கான முயற்சியும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுவுமே செய்யாமல் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அந்த முயற்சியை வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் நிறைவேற்றி கொடுப்பாரு, எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோடய பையனே எடுத்துக்குவோமே, நல்லா படிக்கிறான். அதிகாலையிலையும் படிக்கிறான், சாயங்காலமும் படிக்கிறான். ஆனால் படித்தது எல்லாமே வந்து மறந்து போயிடுது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பூஜையை நம்ம செய்யலாம். குழந்தைக்கு வந்து மறக்கக்கூடாது, அவன் நல்லா படிக்கணும், படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 21 நாள் 48 நாள் தொடர்ச்சியாக அந்த பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதற்கான பலன் வந்து 100% கண்டிப்பாக நடக்கும். இப்படி இல்லாமல் என் பையன் படிக்கவே இல்லாமல் பரீட்சையிலையும் வந்து 100% நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பூஜையை செஞ்சேன் அப்படின்னா அது நடக்குமா? எப்படி நடக்கும்? கண்டிப்பாக நடக்காது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதற்கான முயற்சி ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். அது நல்லபடியாக நடக்கிறதுக்காக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால காலையில் 6 மணிக்கு மேலே முருகருக்கு பஞ்சாமிர்தம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணியிருந்தேன். நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போகலான்னு ஆசையாக இருந்தேன். திடீர்னு வந்து என்னால் போக முடியல. அப்புறம் சாயங்காலம் திடீர்னு அந்த முருகனே கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன் என்னால் போக முடியல அப்படிங்கிற காரணத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பங்குனி உத்திரத்துக்கு முதல் நாள், அதாவது சனிக்கிழமை மத்தியானம் ஒரு 1லேருந்து 2 மணி இருக்கும். வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது என்னுடைய செப்பல் வந்து காணும். செருப்பை காணும் அப்படின்னோடனே நான் உடனே இவங்களுக்கு ஃபோன் அடித்தேன். ஏன்னா சரியான வெயில் வேறு, செப்பல் இல்லாமல் நடந்து வர முடியாது. புதுசாக வாங்குறதுக்கும் வந்து பக்கத்தில் எந்த கடையும் இல்லை. உடனே என்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தேன். சரி வண்டியில் போயிடலாம் அப்படின்ட்டு. ஃபோனை அவங்க எடுக்கவே இல்லை. அந்த டயத்தில் அவங்களும் வந்து பிஸியாக இருந்ததுனால என்னோடய ஃபோனை எடுக்க முடியல. 10 நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபோன் அடித்தேன். அவங்க எடுக்கவே இல்லை. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், மெதுவாக நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் கூட வந்திருக்க மாட்டேன். என்னால் காலை வைக்கவே முடியல. சுட்டு பொசுக்கிருச்சு. தார் ரோடு வேறு. அங்கங்கே தான் வந்து மர நிழல்கள்லாம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே மெதுவாக வந்துட்டேன். ரொம்ப நேரம் நின்னாலும் வந்து போகிறவங்க வர்றவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இதுக்கு மேலே வந்து நம்ம நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை சூட்டை பொறுத்துக்கிட்டு அப்படியே வேகமாக வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எரிஞ்சிச்சு. பெருசாக ஒன்றும் வலிக்கல, லைட்டாக வந்து எரிஞ்சிச்சு. அப்புறம் விட்டுட்டேன், காலை கழுவிட்டு விட்டுட்டேன். சாயங்காலம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலெல்லாம் அப்படியே வந்து கொப்பளிச்சிருச்சு. 2 காலும் நல்லா கொப்பளிச்சிருச்சு. ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய கணவரும் வந்து சாமி ரூமில் இருந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த மாதிரி பங்குனி உத்திரம் வருது, இந்த தடவை வந்து நம்ம காலையில் சீக்கிரமாகவே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம். சாயங்காலம் அப்படின்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், பசங்களை அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் முதல் நாள் காலையில் வரையும் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க சாயங்காலமாக தான் வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே வந்து சண்டை தான். நான் அத்தனை வாட்டி ஃபோன் அடித்தேனே, ஏன் எடுக்கவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஃபோனை எடுத்து சாயங்காலம் தான் பார்த்தாங்க. ஃபோன் சைலண்டில் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நம்ம மைண்டில் அதெல்லாம் இல்லை. கால் எரிச்சல் தாங்க முடியலையே, காலையில் எப்படி கோயிலுக்கு நடக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் நான் அவங்களோட பேசவே இல்லை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக.
இந்த கோயில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 10 கிலோமீட்டர் வரையும் தான் வந்து பஸ் எல்லாம் போக முடியும். அதுக்கடுத்து 2 கிலோமீட்டர் நம்ம நடந்தோ இல்லாட்டினா 2 வீலர்லையோ தான் போகலாம். வண்டியிலலாம் உள்ளே நுழையவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அதனால நாங்கள் எப்பயுமே பஸ்ஸில் போவோம், இல்லைன்னா கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த தடவை பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். கால் இந்த மாதிரி ஆனதுனால காலையில் எழுந்து அப்பயும் நான் அவங்களோட பேசலை. கோயிலுக்கு கிளம்ப சொன்னாங்க. இல்லை, என் கால் முடியலை, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நிஜமாகவே கால் வந்து என்னால் அடி எடுத்து வைக்கவே முடியல, அவ்வளோ வலியாக இருந்துச்சு. அவங்கள வந்து கூப்பிட்டு பார்த்துட்டு சரி கால் கொப்பளிச்சிருக்கு, இவளால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை மட்டும் அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு வருஷம் கூட அந்த கோயிலுக்கு நாங்கள் போகாமல் இருந்ததே இல்லை. எங்கள் ஊர் சிவன் கோயிலில் இருக்கிற முருகர் தான் அவர். பங்குனி உத்திரத்தன்னைக்கு மட்டும் வேம்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் கொண்டு போய் அந்த முருகரை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஊரில் வச்சுருவாங்க. இன்றைக்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே போயிட்டு அந்த கோயிலில் முருகரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவோம். இது வந்து கிட்டத்தட்ட 14 வருஷமாக வந்து நான் தொடர்ச்சியாக வந்து போயிட்டுருக்கேன். ஒரு வருஷம் கூட தடைப்பட்டதில்லை. இந்த வருஷம் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்கோம். இந்த டயத்தில் வந்து தடைப்பட்டு போச்சு அப்படின்ட்டு இந்த முருகர் படத்துக்கிட்ட நின்று தான் வந்து நான் அழுதுட்டு இருந்தேன். இப்படின்னா இந்த படத்துக்கு முன்னாடி வேண்டிகிட்டு இருக்கும்போது இந்த படத்துலேருந்து ஒரு பூ வந்து கீழே விழுந்துச்சு. முருகரே வந்து கவலைப்படாத அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த பூ கீழே விழுந்தோன்னே கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் என்னுடைய மனநிலை எப்படி இருந்துச்சோ அதே போல் தான் கோயிலுக்கு போயிட்டு அவங்களோட மனநிலைமையும் அதே மாதிரி தான் இருந்துச்சான். மனசெல்லாம் வந்து வீட்டில் தான் இருந்துச்சான். ஏன்னா எப்பயுமே வந்து நான் கோயிலுக்கு அவங்களோட எல்லோரும் ஒன்றா போயிட்டு வந்துடுவோம். இந்த வருஷம் ஏனோ தெரியல இது மாதிரி தடைப்பட்டு போச்சு அப்படின்ட்டு ஒழுங்காக சாமி கூட என்னால் கும்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பூ விழுந்துச்சு அப்படின்னு. உடனே இருந்துட்டு அவங்க சாயங்காலமாக நம்ம வண்டியில் போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே டக்குன்னு சரி போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. என் அப்பன் முருகனை பார்க்க முடியலங்கிற வழியை விட இந்த கால் வலி வந்து எனக்கு ஒரு பெருசாகவே தெரியல. முருகர் கோயிலுக்கே பொதுவாக அவர் வந்து நம்மளை அழைக்கணும், அப்போ தான் வந்து நம்மளால் போக முடியும். நம்ம நினச்ச நேரத்துக்கெலாம் அவரை போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் நிறையா. எனக்கும் வந்து அதே போல் தான் அவர் வந்து கூப்பிட்டதுனால மட்டும்தான் வந்து சாயங்காலம் வந்து என்னால் போக முடிஞ்சிச்சு. சாயங்காலம் ஒரு 4:30 மணி போல் நல்லபடியாக வண்டியில் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகர் பல சோதனைகளை எனக்கு கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவரை போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மன நிறைவோடு இன்றைக்கி இந்த நாள் வந்து நிவர்த்தி ஆணுச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிரம்ம முகூர்த்த பூஜை 48 நாள் வீடியோவும் கண்டிப்பாக வரும். தொடர்ச்சியாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.